பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 50:14-15 இப்படியாய் கூறுகிறது: நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பதாக. பலி செலுத்துங்கள், மேக் அ சாக்ரிஃபைஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தில் 5 முக்கியமான பலிகள் காணப்படுகின்றன. தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி போன்ற பலிகள் காணப்படுகின்றன. நாம் ஆவிக்கேற்ற பலி செலுத்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அதைத்தான் அப்போஸ்தலன் பேதுரு 1 பேதுரு 2:5 கூறுகிறான். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பதாக. ஆவிக்கேற்ற பலிகள் என்பது நீதியின் பலி, ஜீவ பலி, ஆனந்த பலி, அதுபோல ஸ்தோத்திர பலிகளாய் காணப்படுகின்றன. ஸ்தோத்திர பலி என்பது வருடத்தின் கடைசி நாட்களில் மாத்திரம் செலுத்தலாம் என்று அநேக கிறிஸ்தவர்கள் அலட்சியமாக இருந்து விடுவதுண்டு. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், குறிப்பாக வாலிபர்கள், வாலிப பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, துதிப்பலி மற்றும் ஸ்தோத்திர பலி என்பது தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலியை தவிர மனிதனுக்கு முன்பாக ஆட்டம் போடும் செயல்முறைகள் அல்ல என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த மாய வலையில், உலகம் காட்டும் வழியில் தேவனுக்கு பலி செலுத்துகிறேன் என்ற எண்ணத்தில் மனிதனுக்கு முன்பாக ஆட்டம் ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைய வாலிபருக்கும் வளர்ந்து வரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் துதி ஸ்தோத்திர பலிகளை குறித்து சரியான படிப்பினையை நாம் கற்றுக் கொடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம். நாம் சரியாக பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்காவிட்டால் வஞ்சிக்கிற அநேக ஊழியர்கள் நம்முடைய பிள்ளைகளை தவறான வழியில் நடத்தி விடுவார்கள். மேற்குறிப்பிட்ட வசனத்தில் ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனை செய்ய வேண்டும் என்று வசனம் கூறுகிறது. மனிதனுக்கு முன்பாக ஆட்டம் ஆடுபவர்கள் எப்படி பொருத்தனைகளை செலுத்துவார்கள்? சங்கீதம் 27:6 கூறுகிறது: நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்பதாக. ஆனந்த பலியிடுகிறவன் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவான், மனிதனுக்கு முன்பாக ஆடமாட்டான். சங்கீதம் 116:17 கூறுகிறது: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்பதாக. ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவன் மனிதனை பிரியப்படுத்தாமல், மனிதனை ஆடிப்பாடி பிரியப்படுத்தாமல் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வான். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எபிரேயர் 13:15 கூறுகிறது. மனிதருக்கல்ல, மனிதன் முன்பாகவும் அல்ல, மனிதர்களை பிரியப்படுத்தவும் அல்ல, தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள். என்றிலிருந்து வேதம் காட்டுகிறபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் உமக்கு நேராக ஏறெடுக்கும் போது நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளி மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. தாழ்வில் தங்களை நினைத்து ஆசீர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பது தான் மீண்டும் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுகிற வழி என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வீராக. எங்கள் பிள்ளைகளும் உம்மை ஆராதிக்கிற முறைமைகளை சரியாய் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு வருங்காலங்களில் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும் என்றும் ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஒரு மாதத்தின் கடைசி நாளில் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டும் உதவி செய்த எபனேசர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.